ஹலோ மக்களே, வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி டே 2 இன் மதுரைங்க. இன்றைக்கி இப்போ ரூம் செக் அவுட் பண்ணிடுறோம். செக் அவுட் நேற்றுக்கு மார்னிங் 7:15 அப்படி செக்இன் பண்ணோம். ஸோ அதே டைம் இன்றைக்கி செக் அவுட் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே ரிசப்ஷனில் லக்கேஜ் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ லக்கேஜ் வச்சுட்டு நம்ம மதுரையில் மீதி இருக்கிற பெண்டிங் பிளேசஸ்லாம் நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் பேக் எடுத்துகிட்டு பஸ் பிடிச்சி சென்னை கிளம்புற மாதிரி இருக்கும். அதுதான் பிளானு. ஸோ இப்போ ரூம் செக் அவுட் பண்ணுறோம். திஸ் இஸ் த ஃபைனல் டே இன் மதுரை. ஸோ ஹோப் மீதி இருக்கிற டெம்பிள்ஸ்லாம் பார்க்கலான் இருக்கோம். இன்றைக்கி திருப்பரம் குன்றம், வண்டியூர் மாரியம்மன் டெம்பிள், அப்புறம் சில பல பிளேசஸ்லாம் ஐடியா வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு திருப்பரம் குன்றம் தான் நம்ம போகிறோம். இப்போ மார்னிங்கு இப்போ பேக் வச்சு திருப்பரம் குன்றம் போயிட்டு முருகரை நம்ம தரிசனம் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ஜர்னி. பை மக்களே. இது ரூம் பற்றி ஃபைனல் வியூன்னு கேட்டிங்கன்னா மக்களே, ரூம் நல்லா தாங்க இருக்குது. ஒரு சிங்கிள் ரூமு. நீங்கள் தனி சோலோ ட்ராவலர்னால் நீங்கள் கண்டிப்பாக இங்கே ரூம் எடுக்கலாம். காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஹை தான். 1198 என்னமோ நினைக்கிறேன், 1000 சம்திங் வந்தது. ஸோ சிங்கிள் பெட்டு, டிவி இருக்குது. பட் ஆனால் எல்லாமே கொஞ்சம் ஓல்டு இது மாதிரி இருக்குது. லைக் ரீசெண்ட் ரூம்னால் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கும்ல, எல்இடி டிவி, கொஞ்சம் நல்லா புது ஐட்டம்ஸ் மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு டிவி, ஓல்டு டேபிள், அப்புறம் கொஞ்சம் மஸ்கிட்டோஸும் இருக்குது. நைட்லாம் கொஞ்சம் மஸ்கிட்டோ இருக்குது. இந்த டேபிளுக்கு பாரு, பெட்டு கடிலாம் கொஞ்சம் மஸ்கிட்டோ மஸ்கிட்டோ கடிக்குது. ஸோ கொஞ்சம் மஸ்கிட்டோஸ் இருக்குது. ரொம்ப இல்லை, கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் கூட கொஞ்சம் ஓல்டு மாதிரி இருக்குது. டோரு, பாத்ரூம் டோர்லாம் பேக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஓல்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த கிளாஸ் வழியாக லிசர்ட் கூட வருது. 1 hour லிசர்ட் வந்தது, ஆனால் அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. பட் சொல்கிறேன் நான், கொஞ்சம் ஓல்டாக இருக்குது. க்ளீன்லினஸும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக ஹைஃபையாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஸோ நீங்கள் டீசென்ட் ப்ரைஸ்க்கு நீங்கள் டெம்பிள் பக்கத்தில் நீங்கள் ரூம் எடுத்துகிட்டு எல்லாமே சுற்றி பார்க்கறது ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரூம் எடுக்கலாம். பட் இஃப் யூ ஆர் கம்மிங் வித் ஃபேமிலினா ப்ரிஃபரபிளி இன்னும் கொஞ்சம் ஹைஃபையாக கொஞ்சம் நல்ல ரூமாக கொஞ்சம் எடுக்கலாம். ஃபேமிலியாக குழந்தைங்க எல்லோரும் வரீங்கன்னா பேச்சுலராக வரீங்க, நீங்கள் ரூம் எடுத்துகிட்டு டக்குன்னு நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா இந்த ரூம் தம்ஸ் அப். பட் இஃப் யூ கம்மிங் வித் ஃபேமிலி நான் மேபி நீட் டு see some other room in the same hotel or some other hotel. எந்த ஹோட்டலில் கொஞ்சம் நல்லா இருக்குது நீங்கள் பார்த்துட்டு எடுக்கணும். இல்லை இங்கேயே நீங்கள் ரூம் கொஞ்சம் நல்லா ஏதாவது கொஞ்சம் டீலக்ஸ் ரூம் மாதிரி எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும். எனக்கு தெரியல. இதுதான் ஸ்டார்டிங் ரூமு. ஸோ நான் இந்த ரூம் எடுத்தேன். சிங்கிளாக நான் நான் ஓகே மக்களே, நம்ம அப்படியே ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம். நம்ம இப்போது திருப்பரம் குன்றம் தான் நம்மளோட இப்போ ஃபஸ்ட்டு போகிற இடம். போய் முருகரை நம்ம தரிசனம் பண்ணலாம் இன்றைக்கி மார்னிங். பாய் மக்களே. பேக் ரெடிங்க. பேக் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு. அப்படியே நம்ம பேக்கை மாட்டிட்டு கிளம்பலாம். வாட்டர் பாட்டில் வச்சுருக்கோம். ஸோ திடீர்னு பயங்கரமாக தாகம் எடுக்குதுங்க. ஸோ நீங்கள் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்போ சம்மர்னால் செம்ம வெயிலாக இருக்குது. ஸோ நீங்கள் வாட்டர் பாட்டில் எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. இல்லைனா அங்கங்கே கடை இருக்குது, நீங்கள் மினரல் வாட்டர் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிளம்பியாச்சு. பேக் மாட்டிட்டு வாங்க போகலாம். வச்சிடலையா பேக்? பாக்கி என்ன சும்மா செக் பண்ணிக்கிறேன். இந்த திங்ஸும் நம்ம வச்சிடல, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். ஓகே ஓகே, பாய் பாய். ரூம் கிளம்பியாச்சு நம்ம. ஓகே மக்களே, அப்படியே நம்ம ரிசப்ஷனில் போயிட்டு எக்ஸிட் போட்டிருக்கு பாருங்க, போயிட்டு ரூம் செக் அவுட் பண்ணலாம். ரூம் செக் அவுட் பண்ணியாச்சுங்க. ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ கிளம்புறோம். இங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் ஏதோ பண்ணிட்டுருக்காங்க, ஒரே சத்தமாக இருக்குது. நம்ம அப்படியே இப்போ பெரியார் பஸ் ஸ்டாண்டு போகிறோம். நம்ம அப்படியே கிளம்பலாங்க. டிஃபன் சாப்பிட்டு போயிடலாமா?
என்ன பண்ணுறேன்னு தெரில. ஒரு 2 இட்லி வேணால் சாப்பிட்டு போயிடலாம் டிஃபன் இங்கே, அதுக்கப்புறம் கிளம்ப முடியாது. இட்லி ரெடி. இட்லி இருக்காண்ணா? இட்லி இருக்கா? சரி, இட்லி போய் சாப்பிட்டு போயிடலாம். இங்கே இட்லி வாங்கிட்டோம் மக்களே. இந்த ரூம் பக்கத்துலேயே ஒரு சின்ன டீ கடை மாதிரி, காஃபி கடை மாதிரி இருக்குது. அங்கே வாசல்லேயே வந்துட்டு இட்லி தோசைலாம் போடுறாங்க. ஸோ அதை அப்படியே இங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு இருக்கோம். 2 இட்லி ஒரு வடை வாங்கிட்டோம். நல்லா இருக்குங்க. நீங்கள் காலையில் வந்துட்டு நீங்கள் ஹோட்டலில் போயிட்டு உங்களுக்கு பயங்கரமாக டைம் ஆகும் வெயிட் பண்ணி. ஏன்னா நீங்கள் அவசரமாக இங்கே போகணுன்னா டக்குன்னு நீங்கள் கடையில் வாங்கிட்டீங்கன்னா டக்குன்னு கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு நீங்கள் கடைன்னு கிளம்பி போகலாம். நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு வெயிட்டிங் எதுவுமே இல்லை. ஸோ தம்ஸ் அப். நல்லா ஹோம்மேட் ஃபுட் மாதிரி இருக்குங்க. இட்லி கடை எல்லாமே சூப்பராக இருக்குது, சூடாக இருக்குது. நல்லா கண்டிப்பாக ரெக்கமெண்டட். இங்கே வந்து ஹோட்டல் டெம்பிள் வியூக்கு அப்படியே நீங்கள் வெளில வந்துட்டு அந்த ரோடு எண்டில் வந்தீங்கன்னாவே இருக்குது இந்த கடை. இந்த ஹோட்டலோட பேர் வந்துட்டு காமதேனு காப்பிங்க. பேக்கில் தெரியுது பாருங்கள். அந்த காஃபி ஸ்டாலில் வாசலில் தான் வந்துட்டு இட்லிலாம் போடுறாங்க. இந்த ஹோட்டல் டெம்பிள் வியூ. இங்கே நேராக பின்னாடி மதுரை மீனாட்சி டெம்பிள் தெரியுதுங்க. அங்கேருந்து அப்படியே நேராக வந்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் டெம்பிள் வியூ. அந்த டெம்பிள் வியூ ரோட்லேயே தான் இந்த கோவில் இருக்கிற தெருவிலே தான் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா வந்துட்டு வெஸ்ட் டவருக்கு நேராக கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு இந்த காமதேனு காஃபின்னு இருக்குது. அது வாசல்லையே இட்லி போடுறாங்க. சுட சுட இட்லி. காலையில் நீங்கள் 7:30 மணிக்கு வந்தீங்கன்னா கூட இருக்குது. நம்ம சூப்பராக இருந்ததுங்க. சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே பெரியார் பஸ் ஸ்டாண்டு போகலாம். நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு பஸ் ஏறலாம்.